தினம் நாம் பாண்டிய மன்னனுடைய பிறந்த ஊர் இந்த மதுரை மண்ணில் நாம் ஆண்டு கொண்டிருந்த ஒரு சமுதாயம் இங்கே பாண்டிய மன்னர்களாக கடைசியாக ஆண்ட மதுரையில் இருக்கின்ற இந்த இடத்தில் இன்றைக்கு இதை துவக்கி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இதை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு துவக்கி இருக்கின்றார். அதனுடைய பாலகிருஷ்ணன் அவர்களும் தலைவர் செயலாளர்கள் அனைவரும் ஒரு நல்ல பணியை துவக்கி இருக்கிறீர்கள். உண்மையிலேயே அருமைக்குரிய டிஎஸ்பி அவர்கள் அந்த கொங்கு மண்டலத்தை பற்றி எங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு 40 வருட காலம் அந்த இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு இவர்களை போன்ற ஒரு அமைப்புகள் வந்தது அந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஏனென்றால் கல்வி என்பது கட்டாயம் வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் இந்த பகுதியில் கண்ட ஒரு வித்தியாசம். ஏனென்றால் இந்த சமூகத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய வித்தியாசம், நாடார் சமுதாயத்தை இங்கே எனக்கு முன்னால் அருப்படக்காரன் சொன்ன போல தேவேந்திர குல வேளாளருடைய மகநாட்டுக்கு நாங்கள் சென்றிருந்தேன். நான் மட்டும் அன்றைக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கின்ற இடத்தில் நானும் அருமைக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் சென்றோம். அப்பொழுது அவர்கள் கேட்ட கேள்வியில் அதுதான். ஏனென்றால் நமக்குள் இன்றைக்கு ஒரு சில பிரச்சனைகளை சில சமூகத்தினுடைய போராளிகள் தூண்டிவிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பசுபதி பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் அந்த பணியை செய்தார்கள். இந்த சமூகத்திற்கு இயற்கையிலே இந்த சமூக உணர்வுகள் இருக்கிறது, வேறு எந்த சமூகத்திற்கும் கிடையாது என்பதைத்தான் நான் அங்கே வலியுறுத்தி பேசினேன். நாங்கள் எங்கள் சமூகத்திற்கென்று சில அறிவு சார்ந்த சமூகம், நாங்கள் சத்திரியர்களாக பிறந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். பல காலங்களில் ஆண்டுகளை அங்கே ஆண்டு கொண்டிருந்த ஒரு சமூகம் ஒரு 500 ஆண்டுகள் தமிழகத்தை விட்டு தேரிக்காடுகளில் வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கிறது. அதனால் இந்த சமூகம் ஒரு பின்னால் சென்றது என்று யாரும் சொல்ல முடியாது. இந்த சமூகத்தினுடைய சிந்தனைகளுடைய நோக்கம் இந்த சமூகம் இருந்த இடத்தை இழந்திருக்கிறது, அடையாளத்தை இழந்திருக்கிறோம், அடையாளத்தை தொலைத்திருக்கிறோம். இன்றைக்கு வரலாறை பதிவு செய்யாமல் விட்டு இருக்கலாம். ஆனால் அந்த வரலாறை பதிவு செய்வதற்கு மீண்டும் ஒரு தென் மாவட்டங்களுக்கு சென்றிருக்கலாம், தேரிக்காடுகளில் வாழ்ந்திருக்கிறான், இலங்கைக்கு சென்றிருக்கலாம். ஆனால் திரும்பி வந்தது நமக்கெல்லாம் ஒரு வித்தாக சொல்ல வேண்டும் என்றால், அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வெள்ளையர்கள் இங்கே வருகை தந்த பின்னால் தான் சின்ன ஒளி கிடைக்க ஆரம்பித்தது. இந்த சமூகத்தில் பிறந்த காமராஜருக்கு இங்கே இருந்து கற்றதுதான் அவருக்கு இருந்த யானோதைகள், அவர் கிடைக்காத கல்வி, அவர் கிடைக்காத அந்த வணிகம், அந்த கிராம பாணியில் பேசி இருக்கிறார், அந்த கிராம பாணியிலே வாழ்ந்து இருக்கிறார், அந்த எளிமையை கடைபிடித்திருக்கிறார், அந்த எளிமையுடைய சிந்தனைகளாக வாழ்ந்து இருக்கிறார். அதனால் தான் அவருக்கு கிடைத்த அந்த மரியாதை. இன்றைக்கு அந்த சமூகம் அதை போற்றிக் கொண்டே இருக்கிறோம். இங்கே இந்த பவுண்டேஷனுடைய நோக்கம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பார்க்கிறோம். தஞ்சாவூரில் பசுமண் அறக்கட்டளை என்று வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் டிஎஸ்பி சார் சொன்னதை போல, யார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வருகிறார்களோ படிக்க வைக்க வேண்டும் என்று முதல் நாளில் விளம்பரம் போடுகிறார்கள். இது இன்றைக்கு ஆரம்பித்ததல்ல. நாம் இந்த இடத்தில் ஒரு 30 ஆண்டு காலம் தோற்றுவிட்டோம், அதை ஒட்டுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த இடத்தில் 30 ஆண்டு காலம் நம்மை பின்தங்கி இருக்கிறோம். பள்ளிகள், கல்லூரியில், கோவில்களில் காட்டிய ஆர்வத்தை இந்த இடத்தில் விட்டுவிட்டோம். அரசியல் இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி வந்து விட்டோம். அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு 30 வருஷம் நம்மிடையே இருந்த பிரச்சனைகளை மட்டும்தான் பேசிக் கொண்டிருந்தமே தவிர தொலைதூர நோக்கத்தோடு சிந்திக்கவில்லை. அந்த சிந்தனையுடைய பாதிப்பு தான் இன்றைக்கு அதிகாரிகள் இல்லை, ஆபீசர்களை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை இன்றைக்கு அமைப்புகளுக்கெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு காரணம் ஒரு 30 ஆண்டு காலம் பின்னடைவு. அந்த 30 ஆண்டு கால பின்னடைவை சரி செய்ய வேண்டும் என்றால் இன்றைக்கு சார் சொன்னதை போல 5 வருடத்தில் நம்மால் சரி செய்ய முடியும். நான் இன்றைக்கு ஒரு 1000 காவல்துறையினருக்கு பயிற்சி கொடுத்தோம். ஒவ்வொரு மாவட்ட மாணவர்களை அமர்ந்து பேச வைத்த பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ ஏன் இப்படி தண்ணி அடிக்கிறாய், ஏன் இப்படி தவறான பாதைக்கு செல்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு வழிகாட்ட ஆள்கள் இல்லை, எங்களோடு தொடர்பு வைக்க இங்கு சரியான அமைப்புகள் இல்லை, எங்களுக்கு இந்த விதங்களை சொல்லுவதற்கு ஆள் இல்லை. ஏனென்றால் அவளுக்கும் இந்த சமூகத்திற்கும் இடைவெளிகள் கூடிக்கொண்டே போகிறது. இந்த இடைவெளியை நாம் மாற்றினால்தான் சரியான இடத்திற்கு அந்த இளைஞனை கொண்டு போக முடியும். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஏன் நீ அப்ளிகேஷன் போட்டுவிட்டு படிக்கலாமே என்று நாங்கள் பெரியாக இவ்வளவு செய்கிறோம் என்று சொன்ன பொழுது அவன் மனது விட்டு சொல்லுகிறான், எஸ்சிக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும், நமக்கெல்லாம் கிடைக்காதா? ஏனென்றால் அவனிடம் ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்மிடையே இருக்கின்ற அந்த ஓசியில் போட்டி போட முடியும் என்ற நம்பிக்கை இல்லை.
நம்முடைய நோக்கம் மேலே இருப்பவர்களோடு தான் போட்டி வர வேண்டும். அப்போதுதான் சரியான மாற்றத்தை நோக்கி செல்ல முடியும். அதை நாம் இன்றைக்கு இளைஞர்களுக்கு சரியாக விளைக்க வேண்டும். அந்த இளைஞரிடம் இந்த வித்தியாசங்களை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் மாற்றத்தை நோக்கி சொல்ல முடியும் என்ற சிந்தனைகளோடு என்றைக்கு நாம் எழுச்சி கொள்கிறோமோ அன்றைக்கு இந்த இடத்தை நம்மால் பிடிக்க முடியும். அது முடியாதது அல்ல. நாம் ஏதோ முடியாததை போல நாம் உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த பவுண்டேஷனுடைய நோக்கம் ஒரு தொலைதூர நோக்கம். நீங்கள் IAS IPS உருவாக்க வேண்டும். அந்த நோக்கத்திற்கு மட்டும் விளம்பரம் போடுங்கள். எத்தனை பேரை இன்றைக்கு IAS கோச்சிங் சென்டர் டெல்லிக்கு செல்ல வேண்டும், 3 வருட காலம் படிக்க வேண்டும். அதற்குரிய செலவினங்கள் இல்லை. வருடத்திற்கு 3 பேரோ 5 பேரோ இவர்களை மட்டும் படிக்க வைப்போம். இன்றைக்கு சின்ன சின்ன வேலைகளை நாம் எல்லோரும் பார்த்தோம் என்றால் மீண்டும் மீண்டும் இதே பிரச்சனைக்குள்ளுதான் நாம் நிற்போம். வருடத்திற்கு 5 அதிகாரிகள். இன்றைக்கு அருமைக்குரிய சசிகலா நடராஜன் இதை திட்டமிட்டு செய்தார். நாங்கள் அவரோடு 30 வருடம் பயணித்திருக்கிறேன். அவர் திட்டமிட்டு இந்த பணியை செய்வார். IAS அதிகாரியை உருவாக்குவதற்கென்று ஒரு டீமை உருவாக்கி விடுவார். அரசியல் களத்திற்கு உருவாக்குவதற்கென்று ஒரு டீமை வைத்து விடுவார். தமிழை வளர்ப்பதை போல ஒரு டீமை வைத்து விடுவார். இவை அத்தனையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு அரசியல் கட்சியை கையில் எடுத்துக் கொள்வார். இது ஒரு நாகரிகமான அரசியல். இந்த சிந்தனை நம்மிடையே இன்றைக்கு வர வேண்டும். நம்மளுடைய நோக்கம் தொலைதூர நோக்கமாக இருக்க வேண்டும். வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த நோக்கங்கள் நாம் இன்றைக்கு ஒரு நல்ல பணியை அருமைக்குரிய அண்ணாச்சி பாலகிருஷ்ணன் அவர்களும் ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் தொலைதூர நோக்க சிந்தனைகளோடு எந்த இடத்திற்காக நாம் அமைத்தோமோ நல்ல அதிகாரிகளையும் நல்ல அரசியல்வாதியும் எங்களுடைய பணி நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம், எங்களுடைய பணி சங்கங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று இங்கே DSP போன்றவர்கள் அத்தனை பேர்களை ஒருங்கிணைத்து வருகின்ற காலங்களில் ஒரு கூட்டமைப்பாக நாம் ஒரு திட்டமிட்டு யார் எங்கே எந்த வேலையை செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு அந்த பணியை கொடுத்தால் அந்த இடத்திற்கு செல்லுபவர்கள் செல்லட்டும். அதற்கு உரிய பணியை மகாஜன சங்கம் உங்களோடு இருந்து துணையோடு இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர விஷயத்துக்கு வரேன். சென்னையில தொழில் சிறப்பா நடக்கிறது. கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு பகுதிகளில் தொழில் பிரமாதமா நடக்கிறது. அந்த அளவுக்கு தென் தமிழகத்துல குறிப்பாக மதுரையில இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் பார்க்கும்போது இந்த மாவட்டங்களை ஒப்பிடும் போது தொழில் பின்னடைவுல இருக்கு. இதை மாற்றி அமைக்க வேண்டியது நமது கொள்கையாக இருக்க வேண்டும். அதில் நாம் வெற்றி காண வேண்டும். நம்மால் முடியும். அந்த ஒரு காரியத்தை நாங்கள் ரோட்டரி அமைப்பிலிருந்து அதை ஆரம்பித்து விட்டோம். எங்க ரோட்டரி மாவட்டம் 3-2-1 ஜூலை 2022 இருந்து நான் மாவட்ட ஆளுநரா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். முக்கியமான விஷயம் தான். நம்ம ஆளுநர் ஆறதுக்கு இன்னும் காலம் இருக்கு. ஆனா ஏற்கனவே தொடர்ந்து சில நல்ல நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சிகள் இந்த இந்த கருத்தரங்குக்கு சம்பந்தமானவை என்பதால் இங்கே சொல்லிடுறேன். என்ன சம்பந்தம் அப்படின்னா, இப்ப தொடர்ந்து மாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. மாதம் 3வது வெள்ளி, சனி, ஞாயிறுல இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அந்த இளைஞனுக்கு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், தன்னம்பிக்கை, தைரியம் கொடுப்பது. கொள்முதல் எங்கே செய்யலாம், உற்பத்தி எப்படி செய்ய வேண்டும், பொருளாதாரம் எங்கே கிடைக்கின்றது, நிதி உதவி எங்கே கிடைக்கின்றது, எப்படி சந்தைப்படுத்தலாம், எப்படி வங்கிகளிலே பணம் வாங்கும் முறை என்ன, இந்த மாதிரி பிராக்டிக்கலா அற்புதமா சொல்லித்தராங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அங்க வரக்கூடிய மாணவர்கள் வெள்ளி இரவு தூங்குவதில்லை, சனி இரவு தூங்குவதில்லை, பாடம் படிக்கின்றார்கள். 3 நாள் பயிற்சி. அந்த பயிற்சியில ஒவ்வொரு மாதமும் 2 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். 5 நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் மொத்தம் 10 பேர் ஆகிவிடுகிறார் இல்லையா? 2 5 நிகழ்ச்சி முடிஞ்சா 10. அந்த 10 பேரை சிங்கப்பூருக்கு அனுப்புறோம் 1 வாரம் பயிற்சிக்காக. சிங்கப்பூர்ல என்ன செய்யறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை சந்திக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய தமிழ் பெரியவர்களை சந்திக்கிறாங்க. அவங்கள சந்திச்சு
அங்க உள்ள தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமாகவும் அவங்க தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை என்டிஆர் ஃபவுண்டேஷன் சரியான முறையில இந்த சேவையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த சபையில இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குடும்பத்திலோ உங்கள் நண்பர்கள் குடும்பத்திலோ 18 முதல் 25 வயது இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை எங்களிடம் அனுப்பி வையுங்கள். 2500 ரூபாய், நல்லா கேட்டீங்க, இலவசமான 8,000 கேளுங்க, 8,500 ரூபாய் எங்கள் நிறுவனத்திலிருந்து செலவழிக்கிறோம். கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, CSR என்று சொல்வார் இல்லையா, அதற்கு 8,500 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் செலவழிக்கிறோம். 2,500 ரூபாய் பணம் வாங்குறோம். நீங்க கேட்கலாம் எதுக்கு பணம் வாங்குறேன்ட்டு. பணம் வாங்கினா தான் அந்த பொருளுக்கு மதிப்பு. பணம் வாங்காம இலவசமா கொடுக்கறது நியாயம் கிடையாது. ஆனால் 2,500 செலுத்தினால் போதும். 6,000 ரூபாய் பெருமான சப்சிடி அதுல இருக்கு. எல்லாத்த விட முக்கியம் என்னன்னா, அவன் வேலைக்கு போய் இன்னொருத்தட்ட கையேந்த வேண்டாம். 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியை இங்க வளர்க்கு. ரோட்டரி யூத் லீடர்ஷிப் அவார்ட்ஸ் அப்படின்னு பேரு. இதுல நீங்க இது சம்பந்தமா என்ன டீடைல்ஸ் வேணாலும் இங்க என்டிஆர் ஃபவுண்டேஷனுக்கு நான் தர முடியும். இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். இங்கு கூடியிருக்கும் நமது அனைத்து சமுதாய பெருமக்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இதுவரை நம்ம சமுதாயத்தை பற்றியும் முன்னேற்றத்தை பற்றியும் நிறைய பெரியவர்கள் பேசினார்கள். நான் 1970 மிகவும் வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவன். 1978 ஐயா சிவந்தியாத்திரன் அவர்களால் கல்லூரியில் பட்டம் பெற்று 1978 தினத்தந்தியில் ஒரு சிறிய வேலையில் சேர்ந்தேன். ஐயாவுடைய தயவாலும் தனிப்பட்ட அன்பாலும் 24 வருடங்கள் பணிபுரிந்து வெளிவந்தது. தற்போது ரியல் எஸ்டேட் மற்றும் தொழில் செய்துள்ளது. என்னுடைய அனுபவம் தினத்தந்திக்கும் தினமலருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை உண்டு. விலை ஒருங்கிணைப்பதற்காக என்னை பணித்தார்கள். அப்படி பாலகிருஷ்ணன் இருக்காரு. அப்பொழுது நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு சங்கங்களை வச்சு சில எல்லாம் ஏற்பாடு பண்ணி பார்த்தோம். அன்றிலிருந்து இன்று வரை நம் மக்கள் அப்படியே தான் இருக்கின்றார்கள். சில விசேஷமான குணங்கள் இருக்கு. அதை நம்ம முன்னெடுக்க வேண்டும். அடுத்த தலைமுறை கொண்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு பெண்கள் முன்னேற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்று அண்ணாச்சி அக்காவும் கடை ஒன்னா இருந்தாங்க, ஒன்னா வேலை செய்தாங்க, பணம் சேர்த்தாங்க, நகை சேர்த்தாங்க. இதெல்லாம் தனிப்பட்ட குணங்கள். இந்த நம்ம எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தனிப்பட்ட குணங்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது. இந்த ரத்தம் இந்த ரத்தத்துடன் சேர வேண்டும். இந்த குணத்தை நாம் இழந்து விடக்கூடாது என்பதில் என்டிஆர் ஃபவுண்டேஷன் ஒரு புதுமையான இது. இந்த மேடை முன்னோர்கள் சொத்து சேர்த்தாங்க, குணத்தையும் கொடுத்துட்டு போறாங்க. நம்ம கொஞ்சமா குணத்தை இழந்துட்டு வரோம். ஆனா காலப்போக்குல நம்ம வியாபாரங்களை நோக்கி பயிற்சிட்டோம், தொழிலை விட்டுட்டோம். அது மட்டும் இல்லாம இப்ப நமக்குள்ளே சண்டை போடுறோம். ஒரு ஊருக்கு 10 சங்கம் வந்துட்டு, இந்த சங்கத்தை அந்த சங்கம் சண்டையை வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம இந்த 10 சங்கத்துல தோத்துட்டோம்னா, எப்பவுமே 1980 நான் குடியாத்துல தினத்தந்தியில ஒர்க் பண்ணும்போது ஒரு 4 பேர் பேசியிருக்காங்க. வியாபாரம் ஒரு கடை வைக்கிறான், திடீர்னு சைக்கிள் வச்சிருக்கான். அப்ப புல்லட் தான், புல்லட்டு ராஜ்புத் தான். திடீர்னு பார்த்தா அந்த இதெல்லாம் இது பண்ணுங்க. அப்ப சின்ன பையன் 18 வயசு 17 வயசு தான். அப்ப நான் சொன்னேன், ஒரு தண்ணிடுங்க, நீங்க குப்பை இடுங்கன்னு கேட்டேன். ஒரு இட்லி பாய், இந்த காரைப்பள்ளி பாய் தான், ஜெயலலிதான்னு சொல்லி இங்கி கம்பெனி. ஏப்பா நாங்க ஏன்ப்பா இடுறாரு, நாயுடு அள்ளவே மாட்டாங்க. சொன்னேன், எங்களுடைய இனத்துல இருந்தா என்ன கையில இருக்குதோ அதை வச்சு பிழைக்கிறது தான். ஒரு திராச தூக்கி போனா அந்த ஊர்ல அசிங்கமே பார்க்க மாட்டான். இதுதான் எங்களுக்கு அம்மா அப்பா. அந்த நாயுடு விட்டாரு, ஒரு பெரிய தொழிலதிபர். அது மாதிரி நம்மோட அப்ப சபர்மலை வரும்போது அன்னைக்கு பாதுகாப்புக்கு காவல்துறையில் இருந்தார். குறிப்பிட்ட நேரத்தில் நான் மறந்துட்டேன். அந்த நம்பர்கள்லாம் நமக்கு உதவி பண்ணாங்க. அது இல்லாம ஒரு சபர்மலை ஒரு அண்ணாச்சி இருக்காட்டா, அண்ணாச்சி கூட உதவி பண்ணாரு. நம்ம நமக்குள்ளே ஒற்றுமைனால அந்த பலம் குறைஞ்சிட்டு இருக்கு. இதை சரி பண்ணுங்க. அதுக்கு காவல்துறையில நம்ம ஆட்கள் நிறைய வரணும். அடிப்படையான பதவி ஒன்று காவல்துறை, டிபார்ட்மெண்ட். அதற்கு நீங்கெல்லாம் இந்த விழுவெல்லாம் சேர்ந்து அது முன்முயற்சி எடுங்க.
நானும் கொஞ்சம் வேலை சொல்ல பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி கல்வி எல்லாரும் கொஞ்சம் கல்வி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூட கை தூக்கி கொடுத்து எல்லாரும் சேர்ந்து இந்த அமைப்பு மூலமாக செய்வேன் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நேற்று வரைக்கும் சண்டை போட்டு இருந்தவங்க இன்னைக்கு நல்ல ஒரு இதா வந்திருக்கோம். இந்த 11 பேர் சேர்ந்து செய்த காரியங்கள் நம்மளா ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் மக்களுக்கு செய்யணும். கல்வி, வேலை வாய்ப்பு, சிறுதொழில் இதை பற்றி நம்ம ஏதாவது முன்னெடுப்பு கொண்டு போகணும்னு இருந்தோம். ஒரு திருமண உதவி இந்த கொரோனா நேரத்துல லாக்டவுன்ல இதுக்கிடையில இன்னும் 2 கான்ஃபரன்ஸ் நடத்துறோம். அந்த 2 கான்ஃபரன்ஸ் சென்னையில நடத்தினா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. 1000 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வச்சோம். கல்வி, வேலை வாய்ப்பு, சிறுதொழில் பற்றி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கான்ஃபரன்ஸ். 1000 ரூபாய் பணம் கட்டிட்டு உள்ள வந்தா 160 பேர் பணம் கட்டிட்டு வந்தாங்க. பணம் கட்டாம வந்தவங்க ஒரு 300 பேர். ஒரு 400 பேர் விஜய் பார்க் ஹோட்டல்ல அருமையா நடத்தணும். அதனுடைய வெளிப்பாடு மீட்டிங் நடத்தி எல்லாரையும் படிக்க வைக்கிறாங்க. இது இந்தியா ஃபவுண்டேஷனுடைய ஒரு இதுதான். சோ இதுக்கு அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல நண்பர் சசிகாந்த் பெங்களூர்ல இருந்து அண்ணா யாருக்காவது உதவி பண்ணணும், நான் இதுனா 35,000 ரூபாய் அனுப்புறேன்னாரு. நாங்க யாரும் எங்க அக்கௌண்ட்ல வாங்கல, என் வீட்டுக்கிட்ட இருக்க மளிகை கடைக்காரன்ட்டு கொடுத்து அவன் அக்கௌண்ட்ல வாங்கணும். 53 குடும்பத்துக்கு 2500 ரூபாய் பெருமதியான மளிகை ஜாமான், ஒரு மாசம் மளிகை ஜாமான டோர் டு டோர் சத்தம் இல்லாம கொண்டு போய் கொடுத்தோம். விளம்பரம் இல்லாம வாங்கின ஒரு பொம்பளையாளு எங்க வீட்டுக்கு இது தேவையில்லைன்னாச்சு, எங்களுக்கு ஓரளவு இருக்குது, அந்த வீட்டுல கொண்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா பாருங்க. அது மட்டும் இல்லாம பொம்பளையாளு 3000 ரூபாய் கையில கொடுத்து வேற யாருக்காவது வாங்கி கொடுங்க. நாங்க இதுதான் என்டிஆர் ஃபவுண்டேஷன். அதே மாதிரி குன்றத்தூர்ல ஒரு பொண்ணு, ஒரு தாய் தகப்பன், 2 பெண் குழந்தை 9ஆம் வகுப்பு 12ஆவது படிக்குது. அந்த 2 பிள்ளைகளுக்கும் எங்க குரூப்ல போட்ட என்ன செய்யலாம்னு பணம் வந்துச்சு. 35,000 ரூபாய் கொண்டு போய் 2 பிள்ளைகளுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி நாகர்கோயில அவங்கள மாத்தி அந்த பாட்டி கிட்ட சேஃப்டியா கொண்டு வச்சிருக்கோம். ஏன்னா சென்னை அவங்க ஊரு கிடையாது. இதெல்லாம் நம்ம என்டிஆர் ஃபவுண்டேஷன் செஞ்சது. இதையும் தாண்டி இணையதளத்துல கூட்டம் நடத்தணும். இணையதள கூட்டம் வந்து அண்ணாச்சி 200 பேர் எப்பவுமே வந்துருவாங்க. வாரம் கூட்டம் நடத்தணும். 18 கூட்டம் நடத்தணும். டிஎன்பிஎஸ்சி பற்றி ஐஆர்எஸ் மகாலிங்கம், ரிட்டையர்டு ஐஆர்எஸ் கமிஷனர், இன்கம் டேக்ஸ் கமிஷனர், அவரு டிஎன்பிஎஸ்சி பற்றி பேசினாரு. இவர் ரமேஷ் ராமலிங்கன்னு அவரு திருநெல்வேலியில இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு. 3 மணி நேரம் பேங்க் எக்ஸாம பற்றி பேசினாரு. அமெரிக்காவில இருந்து ஒரு பொண்ணு கால் பண்ணி வாழ்த்து சொல்லிச்சு. யூகேல இருந்து வந்தாங்க, கால் பண்ணி சொன்னாங்க. கொழும்புல இருந்து இப்ப கூட அந்த மீட்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மீட்டிங்கை ஜூம்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு செயல்பாடு. பட் என்டிஆர் ஃபவுண்டேஷனோட சேர்ந்தாங்கல்ல, ஒரே வாரத்துல 150 பேர் சேர்ந்திருக்காங்க. ஆச்சரியமான ஒரு விஷயம். 16ஆம் தேதி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்க. அந்த ஆடிட்டர் பிள்ளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 9,200 ரூபாய் பணம் கட்டுறதுக்கு 16ஆம் தேதி லாஸ்ட் டேட். கையில காசு இல்லை. அந்த தகப்பனாரு ஒரு இடத்துல டிரைவர். ஸோ 8:30 மணிக்கு அந்த பொண்ணு என்னை கால் பண்ணி, அண்ணாச்சி இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும், என்கிட்ட காசு இல்லை. உடனே சிவகுமார் அண்ணாச்சி, இதே மதுரை எதிரிமா, இந்த பூஜா அவர் தகப்பனார் எதிரிங்க, இந்த 2 பேரும் தான். 8:30 மணிக்கு அவங்க போறாங்க. நேர்ல போய் பார்த்துட்டு நேரில் போய் பார்த்துட்டு உடனே அவரு கையில இருந்து 5,000 ரூபாய் கொடுத்தாரு. அடுத்த 5 நிமிஷத்துல பின்னாடி இருக்கிற சசிகாந்த் 5,000 ரூபாய் தூக்கி அடிச்சாரு. 8:30 மணிக்கு அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறோம். அந்த பிள்ளையும் உடனே 9 மணிக்கு ஃபீஸை கட்டிட்டு ரசீதை குரூப்ல போட்டு, இந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சு தனியா என்டிஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒண்ணு வச்சிருக்கேன், ஒரு குரூப் வச்சிருக்கோம். இது எல்லாமே வாட்ஸ்அப்ல தான் நடந்துட்டு இருக்கு. வருங்காலத்துல இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாய அமைப்பு மட்டும் இல்லாம
நம்ம சமுதாயத்து மட்டும் இல்லாம தமிழ் சமுதாயத்து முழுவதுக்குமே நாம் முன்னின்று நடத்துவோம். இன்றைய தலைமுறைக்கு எது பயன்படும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஏற்கனவே இந்த சங்கங்களால் செயல்பட முடியாம இருக்கு, விமர்சனங்கள் நம்மளுக்கு 1000 இருக்கு ஒரு சங்கத்து மேலையும், ஒண்ணுமே செயல்படாம இருக்கு. இன்றைய தலைமுறைகள் வந்து ஜாதியை விட்டு வெளியேறி போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் சேர்றதுக்கு, அவங்கள பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போதுதான் கல்வி, தொழில், அரசியல், இந்த 3 தளங்கள்ல 3 பக்கெட்டுக்குள்ள போட்டு நம்ம வந்து கருத்தியலை பரப்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம்.